ஏயா கையில ஒரு மைக்கு சேட்டலைட் டிவி இருக்குன்னு ஒரு கோட்டை மாட்டிட்டு நீங்க என்ன வேணா கேட்பீங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? இல்ல, பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அதுக்குதான் 6 கோடி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சிஎம் பதவினா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னைக்காவது ஒரு நாள் சிஎம் ஆபீஸ் வாசப்படியாவது மிதிச்சிருக்கியா? வந்து பார், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்ன வந்து சந்திக்கிறாங்கன்னு. எவ்வளவு குறைநிறைகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு நன்றி, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு மாலைகள், எவ்வளவு மறியல்கள், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவெடுக்க முடியாது. ஒரு கலவரம் நடக்குதுன்னா அதை தொலை நோக்கோட நாளைக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி தான் முடிவெடுக்க முடியும். அதைத்தான் நானும் செஞ்சேன். சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனைய உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்களே. தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். உனக்கு புரியல? நீ விட்டு பார், அப்ப தெரியும். ஒரு நாள் நீ சிஎம்மா இருந்து பார், அப்ப புரியும். இது சரியான பதில் இல்லையே. நான் எப்படிங்க உங்க சீட்ல உட்கார முடியும்? இது வாதத்துக்கு வேணாலும் நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? நடக்கும். அரசியல் சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு. சின்னதா ஒரு ஆர்டினன்ஸ் போடலாம். ஒரு நாள் இருந்து பாரியா? நானா? நீங்க ஜோக் பண்றீங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். ஒரு நாள் நீ என் நாற்காலியில உட்கார்ந்து பார். என் நாற்காலி ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்னு உனக்கு பளிச்சுன்னு புரியும். அதுக்கப்புறம் முதல்வர் பதவி எவ்வளவு கஷ்டமானதுன்னு நீ என் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லு. என்னங்கடா இது? சிஎம் சீட்ல ஒன்றே மேட்ச் விளையாண்டு இருக்காங்க. இல்லைங்க, அது என் வேலை இல்லைங்க. சொன்ன உடனே ஜகா வாங்குற பாத்தியா? அதான் ஒரு நாட்டு தலைவங்கிட்ட விளையாடக்கூடாது. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னு. இதான் உன்ன மாதிரி ஆள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து நேரடியா சவால் விட்டா பின் வாங்குற பாரு. என்ன இருந்து பாக்குறியா ஒரு நாள்? வந்து லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. பேட்டியை முடிச்சுக்கலாமா? சரிங்க ஐயா, இது சாத்தியம்னா நான் தயார்.